அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/3/2026 சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். மூத்த சகோதரரோடு அடிக்கடி கருத்து வேறுபாடு, சண்டை ஒரு சிலருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அண்ணன் பேச ஆரம்பித்தாலே இவர் முகம் கடுகடுக்கும். இவர் பேச ஆரம்பித்தால் அண்ணன் எழுந்து போய் விடுவார் திட்டிக்கொண்டே. இது ஏன் இப்படி நடக்கிறது? அவர்கள் கெட்டவர்களா? அல்ல. மற்றவர்களோடு மிக அன்பாக பழகுகின்றார்கள், பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார்கள் இருவருமே. ஆனால் இவளுக்குள் மட்டும் ஏன் இந்த ஒரு நெருடல்? ஒன்று இவர் கெட்டவரா? அல்ல, நல்லவர். இவரும் நல்லவர். பின் ஏன் இப்படி? சாஸ்திரம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக. அது என்ன? மிதுன லக்கணம் 11 புதன் இருந்தால் மூத்த சகோதரரோடு சண்டை வரும். இருவருக்கும் ஒத்துக்கொள்ளாது. எலியும் பூனையுமாக இருப்பார்கள். சரி, மிதுன லக்கணம் 11 புதன் நல்லது தானே? சரி, அண்ணனை பற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 11ஆம் இடம் புதன் இருந்தால் அண்ணன் வன்முறையாளன் அல்ல. எல்லாவற்றையுமே பேசிதான் தீர்த்து கொள்வான். சற்று கோழை குணம் உண்டு, சற்று பயந்தவன், புத்திசாலி, இப்படி தான் சொல்ல வேண்டும். கருத்து வேறுபாடு என்பது எப்படி சாத்தியம்? இங்கே நாம் ஒரு புது பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன? 11ஆம் பாவம் என்பது மூத்த சகோதரன். அந்த இடத்திற்கு 3ஆம் இடம் இளைய சகோதரன், தம்பி. அவனே 6க்கும் உடையவன். எனவே மூத்த சகோதரரோடு இளைய சகோதரன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். நாம் இப்படியும் பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை பல சூத்திரங்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகின்றன. மிதுன லக்கணத்திற்கு 11 புதன் இருந்தால் ஒரு வகையில் நல்லது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மூத்தோருக்கு ஒரு பாவத்தின் பலனை அறிய, அந்த மூத்தோருக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரன், அதே இடம்தான், அதே புதன் தான், 6க்கும் உடையவன், சண்டைக்கும் உடையவன். எனவே அந்த கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அதே சூத்திரத்தில் இன்னொன்று வரும். அந்த ஜாதகத்தில் 3, 5, 7 குரு இருந்தால் அந்த குருவின் பார்வையால் 5, 7, 9 பார்வையால் இந்த தோஷம் நீங்கும் என்றும் காட்டுகிறது. இப்படி இருக்க நபர்களுக்கே 3, 5, 7 இருந்தால் இதுபோல் சண்டை வராமல் போவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்தும். ஆக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, மூத்த சகோதரன் என்றால் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்திற்கு இந்த இளைய சகோதரம் எப்படி என்றும் பார்க்க வேண்டும். ஏன்? கல் மீது கண்ணாடி விழுந்தாலும், கண்ணாடி மீது கல் விழுந்தாலும் உடையப் போவது என்னவோ கண்ணாடி. அந்த ரூபத்தில் இதை நாம் பார்க்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, வினோத அனுபவத்தை கொடுக்கும், ஆனால் நல்ல நாள். திடீரென்று ஒரு பிரச்சனை, தீர்ப்பது எப்படி என்ற ஒரு திணறல், ஏற்கனவே நீங்கள் பெற்ற ஒரு அனுபவம்,
அந்த அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் பெற்ற ஒரு படிப்பினையின் காரணமாக இந்த துன்பத்தை அகற்றுகின்றீர்கள். பெற்றிருக்கும் முன் அனுபவம் உங்களை காப்பாற்றும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரிடம் நன்றி பெருக்குடன் கூடிய ஒரு பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். நண்பனோ உறவோ மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை நீங்கள் போக்குகின்றீர்கள் கஷ்டப்பட்டு. எனவே அவர்கள் மிகுந்த நன்றியுடையவர்களாக ஆகின்றார்கள் உங்களுக்கு. இது இன்று உங்களுக்கு நடக்க இருப்பது. மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவு, மறுபாதி எதிர்பாரா தன வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய பலத்தை வீணாக்காமல் எந்த இடத்தில் தட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் தட்டி, எந்த காரியம் நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை நீங்கள் நடத்தி கொள்ளும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மற்றைய தினங்கள் போல் அல்லாமல் உங்கள் பேச்சு சிறந்து காணப்படுகிறது. இன்று நீங்கள் பேசும் பேச்சுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கிறது. இன்றைய தினம் பேச்சால் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, எதிலும் விரைவாக செயல்பட முடியாமல், இதை செய்தால் இப்படி ஆகுமே, அதை செய்தால் அப்படி ஆகுமே என்றெல்லாம் யோசித்து நல்வழி காண நிறைய காலம் நீங்கள் செலவழிக்கும் நாளாக காட்டுகிறது. எந்த ஒரு வேலையையும் விரைவாக இன்று உங்களால் செய்திட முடியாது. பொறுமை தேவை. துலாம் ராசி அன்பர்களே, நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேச்சிலும் செயலிலும் தேவையான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டால்தான் நல்லதை காண முடியும் என்ற உண்மை தெரிய வந்து, அப்படி கஷ்டப்படுவதற்கு தயங்காமல் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து அதில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். லாபம் காணும் நாள் இந்த நாள், கஷ்டத்திற்கு பிறகு. தனுசு ராசி அன்பர்களே, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, யாரிடம் உறவு வைக்க வேண்டும், யாரிடம் உறவு வைக்கக்கூடாது என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து அது காட்டும் நெறிப்படி நடந்து எடுத்த செயலில் மாபெரும் வெற்றியை இன்று காண்பீர்கள். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம் நிறைவேற கடுமையான முயற்சி, முழு திறமையை காட்டல், இவையெல்லாம் உங்கள் பக்கம் நடக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள்
அனுதாபப்பட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ உங்களுக்கு உதவிட, ஆதரவு காட்ட நீங்கள் எடுத்த செயல் நல்லபடியாக முடியும் நாள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் தேவை அறிந்து உங்களுக்கு அவ்வளவாக பழக்கமில்லாத ஒரு நபர் கூட உதவிட வருவார். அந்த உதவியால் உங்களுக்கு வெற்றி. மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சும் நீங்கள் காட்டும் பெருந்தன்மையும் ஒரு உயர்வான இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.